Hi ma'am. Hi. What's your name? கீர்த்தனா. கீர்த்தனா. இந்த 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப கேவலமாக போச்சு. ஏன்? ஏன்னு தெரில, ஆனால் ரொம்ப கேவலமாக போச்சு. அதுதான் இதனால் எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சுன்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல? நிறையா விஷயம் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதனால். ஸோ எதனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ண. செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஷிப் கிலபாயா ஃபுல்லாக அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு லாஸ் ஆனனால நீங்கள் இது கேவலமாக போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகேவா தான் போச்சு. நினச்சதோ நடக்கலனாலும் அதோ போச்சு. பரவாயில்ல. நினச்சது அப்படி என்ன நடக்கலை? அது வேற நினச்சிருப்போம், நிறைய நினச்சிருப்போம். அதான் ப்ரோ, அதில் ஒரு 2-3 பிட்டுங்க எடுத்துக்கிட்டீங்க. வேணாம் ப்ரோ, மோசமாக இருக்கும். மோசமாக இருக்குமா? சொன்னீங்க 2 கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சாங்க கிடைக்கல. 2 வருஷமா ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிருந்தா கிடைக்கல. அதே பண்ண நினச்சிட்டு இருக்கேன், கிடைக்காது. ஓகே, நீடா? நான் வந்து பாதி வருஷம் படம் பார்த்தே முடிஞ்சிருச்சு, மீதி வருஷம் நாசமாக போச்சு. எந்த படம்? எல்லா படம் தான். படமா? ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. 2024 வந்து 2023 விட நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா போன வாட்டி நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சைக்ளோன் அந்த மாதிரிலாம் இருந்தது வந்து இந்த வாட்டி கம்பேரிட்டிவ்லி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் சென்னை மட்டும்தான் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காங்க. அது பண்ணும்போது ஓவராலாக பார்க்கும்போது என்னோட இது வந்து நல்லாவே போயிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு எதுக்கு அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக போயிருக்குன்னு சொல்கிறீங்க 2023ஓட? அதுதான் நிறைய வந்து மழை மற்ற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் யோசிக்கும்போது 2023 2024 வந்து நம்ம முக்கியமாக பயப்படுறது வந்து சென்னைனாலே டிசம்பர் மந்த்து அதை வச்சு தான் பயம். அப்படின்னா சென்னை மற்ற தவிர சென்னை எல்லாருக்குமே பிடிக்கும். மழையை யோசிச்சு மட்டும்தான் எல்லாருமே பயப்படுறது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் ஓகே அப்படின்னு தோணுது. இந்த இயர் உங்களுக்கு ஓகேவா தான் பட்டிருக்கு? இப்போ வரைக்கும் ஓகே தான். ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய செருப்படிகள்லாம் இருந்துச்சு. என்ன செருப்படி அப்படி? அது நிறைய இருந்துச்சு. அது கெரியர் சைடில். இப்போ ஓகே. இப்போது கெரியரில் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது நாங்கள் சொல்ல முடியாத நிலமையில இருக்கோம். 3 பேருமே இந்த இயர் தான் வந்து ஜாயின் பண்ணோம். முடிச்சிருக்கோம். இப்போ தான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் ஒர்க்கு போகணும். ஸோ அதனால் ஓகேவா தான் போச்சு. இனிஷியலாக கொஞ்சம் நிறையா ஒரு மாதிரி தான் போச்சு. பட் இப்போ ஓகே. அது எந்த மாதிரின்னு சொன்னீங்களா? லைக் நாங்கள் பேராமெடிக்ஸ் ஸோ முடிச்சுட்டு லைக் ஜாப் ஜாயின் பண்ணுறதுன்றது கொஞ்சம் இதான ஒரு விஷயந்தான். ஸோ எங்கள் இதுலேயே கிடைக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் முடித்த இடத்துலையே. ஓகே தான், குட் தான் ப்ரோ, நல்லா போச்சு, எதுவும் இஷ்யூஸ் இல்லை. பரவாயில்ல, ஏதோ இறைவனோட அருளால் பெட்டர். எதனால் நல்லா போச்சு? அது ஸ்பெஷலாக ஏதாச்சும் நடந்தது தான்? ஸ்பெஷலாக ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு சொன்னால் எதுவும் ஒரு இன்சிடெண்ட் பெருசாக ஞாபகம் எதுவும் வரல. மற்றபடி எதுவும் ஒரு பேண்டன் இல்லாமல் ஒரு மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போச்சு. 2023ஓட இந்த 2024 உங்களுக்கு எப்படி பெட்டராகவே போயிருக்கு? பெட்டராகவே போச்சு. 2023 விட 23 விட 24 ஓகே, பெட்டர் தான். ஏன் அதை விட இது பெட்டர்னு சொல்கிறீங்க ப்ரோ? என்ன ரீசன்னா ஆக்சுவலாக 2023லேருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் சேஞ்ச் ஆனேன். அப்புறம் 24 இப்போ ஒரு 23 சேஞ்ச் ஆகி அதுலேருந்து 24 ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி நல்லாவே போயிட்டுருக்கு. இது ப்ரொஃபஷ்னல் லைஃபும் ஓகே, நார்மல் லைஃபும் ஓகே, எந்த இஷ்யூஸும் இல்லை. 2023க்கும் 2024க்கும் நீங்கள் பெட்டராவா இல்லை அதுவும் எனக்கு 2023 விட 2024 கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. இப்போது 2025 பற்றி அப்கமிங் என்ன நினைக்கிறீங்க? அதாச்சும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. அதில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? அது இன்னும் யோசிக்கலை. லாஸ்ட் இயர் எடுத்தீங்களா? இல்லை, ரொம்ப மோசமாக தான் போச்சு. ஆனாலும் எதுக்குன்னு சொல்ல தெரியல. பட் ஆனால் ரொம்ப மோசமாக தான் போச்சு. ஜாப் சரியாக அமையல, அதுவே பெரிய மைனஸாக இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த 24ல் தான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனாலே எனக்கு இது ரொம்ப இதாக போச்சு. ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சா, பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுலேருந்து ரிலீவ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த 2024 உங்களுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கு. இப்போ 2025 வரப்போகுதுல்ல, அதில் நீங்கள் அது என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி போகுது அதுவும் தெரில. எல்லாமே நம்ம இருக்கிறத பொறுத்து தானே இருக்குது. சூழ்நிலையை யாராலேயும் குறை சொல்ல முடியாதுல்ல. சுச்சுவேஷன் அப்படி அமையுது. இந்த இயர் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஓகே, நீங்கள்? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி தான் எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இந்த வருஷம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹாப்பியாகவே இருந்தேன். இதுக்கப்புறமும் அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட 25 போயிடுச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வேறு எதுவுமே இல்லையா நல்லது?
அதுக்கப்புறம் என் ஒர்க்கு, அப்புறம் என் அக்காவை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சென்னை வரேன். எங்கள் அக்கா பார்க்க தான் நான் 2 டைம் சென்னை வந்திருக்கேன். அதனாலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அக்கா பார்க்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னையோட பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சென்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்கேயே ஒர்க்குக்கு வரதா ஒரு எய்ம் இருக்குது. அப்போ நீங்கள் யூ லவ் சென்னை ரைட்? ஐ லவ் சென்னை. ரொம்ப மோசமாக போச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ மோசமாக போச்சு? ஆக்சுவலி நான் அந்த 2024 நான் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ வீடு கட்டணும், அப்படி கமிட்மெண்ட் நிறைய வச்சுருந்தேன். ஸோ லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டரில் இந்த இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் போகணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அது ஆப்ஷனே எப்படி சொல்ல, எனக்கு அது நடக்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணியிருப்போம், யோசிச்சிருப்போம். ஆனால் என் லைஃப்பில் அது நடக்கவே இல்லை. அது ஏன்னே தெரில. பட் இப்போ வர அடுத்து 2025 கண்டிப்பாக எனக்கு அது நடக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ லைஃப் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். என்னோடய மெமரிஸ் எல்லாமே திரும்ப எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். நான் நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டும் போதும். அப்போது இந்த 2024 வந்து உங்களுக்கு வெறும் டிப்ரெஷன் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக டிப்ரெஷன் தான், ஒன்லி டிப்ரெஷன் தான். ஹாப்பினஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ்ட்டாக இப்போ ஒரு 6 மந்த் முன்னாடி லவ் பண்ண ஸ்டெப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் லைஃப்பில் இந்த 2024 நடந்த ஒரு ஹாப்பினஸ்னால் அது அவங்க மட்டும்தான். லவ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒரு ஆஃப் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஒரு ஆஃப் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான். ஏன் அந்த ஆஃப் மட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்க? ஃபேமிலி சுச்சுவேஷனு, இன்னொன்று இந்த மழை இப்போ ரீசெண்டாக வந்தது, இன்னொன்று இப்போ இது சோஷியலாக சொல்கிறோன்னா நம்ம மூணாரில் நடந்ததில் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸு, அதை கூட சொல்லலாம். அப்புறம் வேறு எதுவுமே இல்லையா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் 2000 இப்போ வரதாவது நல்லதாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 2025 இப்போ வரப்போகுது, ஏதாச்சும் உங்களுக்கு? எல்லாருக்குமே அது நல்லதாக இருக்கணும். அப்புறம் வந்து வரதை ஃபேஸ் பண்ணணும். வேறு என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கணும். வேறு இந்த 2025 மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஓரளவுக்கு பொதுவாகவே சொல்லணுன்னா யாரும் வந்து ஒரு ப்ராட் மைண்டாவோ அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட இது தான் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் விமன்ஸோட செக்யூரிட்டியும் நல்லா நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன். மெயினாக அதுதான் இப்போ ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்குது. அது ஒன்று இருக்கணும். இந்த 25 அந்த இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக போச்சுங்க. ஆமாம். எதனால் சார்? போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, இந்த வருஷம் பாப்பா வந்துச்சு. 2 விஷயம் நடந்தனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? நல்லா போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. எதனால போச்சு? எதனாலன்னா நிறைய மாற்றம் எனக்கு கொஞ்சம் எல்லாமே எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாமே நடந்துச்சு. என்னோடய பசங்களோட ஃப்யூச்சர், அப்புறம் என்னோடய லைஃப் எல்லாமே நிறைய சேஞ்சஸ்ஸு நல்லா போச்சு. ஒன்றும் எங்க வாங்க. ஓகே, ரொம்ப நல்லாவே போச்சு. ஓகே, அப்போ 2023க்கும் 2024க்கும் கம்பேர் பண்ணால் எது உங்களுக்கு பெஸ்ட்டு? எனக்கு 24 பெஸ்ட்டு. 24 பெஸ்ட்டு. ஏன் 23 என்ன அப்படி என்ன லாஸ் பண்ணீங்க? 23 வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாமே டல்லாக தான் இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் எனக்கு இதுவாகலை. 24 ரொம்ப நல்லா இருந்தது. 24 என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே. ஆமாம். உங்கள் 2024 இப்போ 25 வரப்போகுது. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை விட இன்னும் நல்லா பெஸ்ட்டாக எனக்கு எல்லாமே அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். காட் கிரேஸ். இப்போ வரைக்கும் என்னோடய இதில் காடோட இது தான் என்னோட இது ஆக்சுவலாக. அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசுகிறேன். ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி 24 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக இப்போ தான் நான் கிராஜுவேட் ஆனேன். ஸோ எனக்கு பிடிச்ச கம்பெனியில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். 23யும் வந்து இட் வாஸ் குட். லைக் காலேஜ் டேஸ்லாம் எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு இது தர. ஸோ இட் வாஸ் குட். 2 இயருமே நல்லா இருந்துச்சு. இப்போ அப்கமிங் 25 அது வந்து என்னோட ஃபர்தராக காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ஜேர்னி வந்து நான் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட்.